ஸோ த கிராண்ட் ஃபைனல் ஏசிஏ ப்ரீமியர் லீக்கோட கிராண்ட் ஃபைனல் எஃப்எஸ்சி விசஸ் எஸ்எம்எஸ் 2 டீமான மேட்ச். ஸோ இந்த மேட்ச்சுக்கு 3 பால் யூஸ் பண்ணும், பவர் பிளே இல்லை. முதல் ஓவர் போகிறதுக்கு ஜெனீஷ், ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ரூபின், முதல் பந்து பை சிங்கிள். ஸ்ட்ரைக்கிங் அண்ட் ஆல்பின் ஷாட். ஸோ பவர் பிளே மேலே ஸோ வெளியே கரெக்டாக எடுத்து விட்டுருக்காங்க ஆள். ஸோ பவர் பிளே கிடையாது, சாரி பவர் பிளே கிடையாது. ஸோ முதல் விக்கெட்டு லாஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட்டுங்க லாஸ் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 3 ஓவருக்கு 25 ரன் அடிச்சிட்டாங்கன்னா ஸோ திருப்பி பால் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த சைட்லேயும் தரமான பேட்டிங் லைனப் இருக்குது, பவுலிங் லைனப் இருக்குது. ஸ்ட்ரைக்கிங் அண்ட் நியூ பேட்ஸ்மேன் மூர்த்தி. ஓய்யோ சிங்கிள் ஷாட். 1 பவுண்ட் 6ன்னு சொல்கிறாங்க வெளியேந்து 6ங்க. ஸ்லோயர் பந்தா போட்ட பந்து, சான்ஸ் ஃபார் கேட்ச், முக்கியமான கேட்ச்னால டேக்கன். ஸோ விக்கெட். ஸோ 2வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் ரெனோ சிங்கிள். 1 ஓவர் முடிவில் 9 ரன், 2 விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க எஸ்எம்எஸ். செகண்ட் ஓவர் போகிறவங்க நீ போகலாம். அபிலாஷ் ஸ்ட்ரைக்கில் ரெனோ ஃபுல் அண்ட் ஃபேஸில் ஃபுல் டாஸ், சிங்கிள் ரன் பேக்கில். ஸோ இப்போயே இருந்துச்சு, இன்னும் வெளியே 2 ஓவர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அடுத்து 4 ஓவர். சான்ஸ் ஆஃப் கேட்ச். ஸோ பால் பவுண்டரி போயிருமா. ஸோ 3 ரன் ஓடிட்டாங்க. ஃபுல் அண்ட் பேஸ், சிங்கிள் ரன். ஸோ கேப்பில் சிங்கிள் ரன். ஸோ பேக் டு பேக் கன்யூ சிங்கிள். ஷாட், சான்ஸ் ஃபார் நல்ல டேக் அண்ட் விக்கெட்டுங்க. ஸோ பேக் டு அகெயின். ஸோ 4வது விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 ஓவர் மேட்ச்சு, 4 ஓவர் கிடையாது, 3 ஓவர் தான். கனெக்ஷன் தரையிலேயே சிங்கிள் ரன். 2 ஓவருக்கு 16 ரன், 4 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எம்எஸ். ஸ்ட்ரைக்கிங் இந்த காட்டதர் எக்ஸ்பிரஸ் அபிஸ். கிரேட் ஒன், முதல் பந்தை டாட் பால். செகண்ட் பால் பேக்கில் சிங்கிள். ஸ்ட்ரைக்கிங் இந்த மூர்த்தி கடைசி 4 பால். தேர்ட் பால் கிரேட் ஒன், ஃபுல் அண்ட் பேஸில் போட்ட பந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. கிரேட் ஒன், டாட் பால். ஷாட். ஸோ 2 ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. ஸோ இந்த 2 ரன் ப்ளஸ் ஆன ரன்னு சொல்லலாம். கடைசி 2 பால். ஸோ விழுந்த இடத்துல பந்து மாறும். 2 ரன். ஸோ குயிக்காக பேக் டு பேக் 2 பதிவு பண்ணிட்டாங்க. இன்னும் 1 பால் இருக்குது பேலன்ஸ். லாஸ்ட் 1 பால் க்ளீன் போல்டுங்க. ஸோ விக்கெட். இதோட ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 22 ரன். இந்த 3 ஓவருக்கு நல்ல ஒரு ஸ்கோர்னு சொல்லலாம். ரொம்பவே இருட்டிருச்சு. 3 ஓவர் முடிவில் எஸ்எம்எஸ் 21 ரன் ஆடிருக்காங்க, 5 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. 22 ரன் டார்கெட். ஸோ வீடியோவில் நல்லா கிளியராக இருக்கும், பட் இருந்தாலும் ரொம்ப இருட்டிருச்சு. ஸோ கரெக்டாக 18 பாலுக்கு 22 ரன் அடிக்கணும். முதல் ஓவர் போடுறதுக்கு காட்டாத எக்ஸ்பிரஸ் அபிஸ். ஸ்ட்ரைக்கிங்கில் சச்சின் முஞ்சிறேன். ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுங்க. கண்ணு தெரியாத இடத்துலையும் 6 பதிவு பண்றாரு. முதல் பந்து 6. ஸோ அந்த பந்து இப்போ இது கிடைக்காது அந்த அளவுக்கு. ஸோ இருட்டிருச்சு. கட்டாதர எக்ஸ்பிரஸ் அபிஸ் இனி 5 பந்து ஸோ டாட் பண்ணணும். ஃபுல் அண்ட் பேஸ், ஒன்றும் செய்ய முடியாது. குயிக்காக ரன்னா போட்ட பந்து. ஸோ கீப்பராலையும் பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு. ஸோ இருட்டுற நிலைமையில் ஆயிடுச்சு. இருட்டுற நிலைமையில் இருட்டிருச்சு. ஸ்ட்ரைக்கில் அபி தேர்ட் பால்
ஃபுல் அண்ட் பேஸ்ல ஃபுல் டாஸ். மிஸ்ஃபீல்டு 2 ரன். ஸோ இது வரைக்கும் 3 பாலுக்கு சான்ஸ் ஆஃப் கேட்ச். ஸோ அதே ஃபீல்டர் கிட்ட நல்ல டேக்கன் விக்கெட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பால் 6, அடுத்த பந்து டாட் பால் ப்ளஸ் சிங்கிள் ரன் மாறிச்சு. அதுக்கு அடுத்த பந்து 2 ரன்னை மாற்றி ஸோ 4வது பந்து விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ இன்னும் 2 பால் இருக்கு பேலன்ஸ். லாஸ்ட் 2 ஸ்ட்ரைனில் நியூ பேட்ஸ்மேன் சஜித் குயிக்காக ரன்னுங்க ஃபுல் அண்ட் ஃபேஸ். ஸோ இதுலேயும் இந்த செகண்ட் ஹாஃப் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல் தான். ஏன்னா கண்ணே தெரியல. another run டாட் பால் பேக் டு பேக். ஸோ டாட் பாலுங்க இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் பந்து 6 இருந்தாலும் அடுத்த பந்து எல்லாமே நல்லா போட்டுருக்காரு. ஸோ முதல் ஓவர் முடியல 9 ரன் 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க எஃப்ஓசி. 12 பால் 14 ரன். ஸோ முதல் பந்து டாட் பாலுங்க முதல் பந்து டாட் பால். ஸோ மேக்ஸிமம் கிரவுண்டில் இருக்க எல்லாருமே சஜின் நீங்களும் மேட்ச் பாஸ் ஆகிருன்னு சொல்லிடுறாங்க. கிரேட் ஒன். another one டாட் பால் பேக் டு பேக் டாட் பால்ஸ். ஸோ போன பந்து ஸ்லோயர் வேரியேஷனில் லெக்கட்டர் ஆக்கி போட்டார். இந்த பந்து ஃபுல் அண்ட் ஃபேஸில் போட்டார். another one லெக்கட்டர் டாட் பால் குவாலிட்டி. ஸோ இந்த கண்ணு தெரியாத இடத்துல அடிச்சு பாஸ் ஆகுனா ஸோ இவர் தாங்க ஹீரோ. another one டாட் பால். ஸோ விழுந்த இடத்துல ஸ்கிப்ட் ஆகுது பந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேரியேஷன் பவுலிங். இவர் ஷாட்டுக்கான முயற்சி. ஸோ இந்த பந்து இந்த ஷாட்டை முதல்ல ட்ரை பண்ணியிருக்கணும். ஸோ போன பந்தை ட்ரை பண்ணியிருந்தா கண்டிப்பாக போயிருக்கும் 6. ஏன்னா ரொம்பவே வேரியேஷன் ஆச்சு போன பந்து. ஸோ லாஸ்ட் 1 பால் another one டாட் பால். ஸோ மேடன் நினைக்கிறேன் மேடனுங்க. ஸோ மேடன் ஓவர் போட்டிருக்காரு ஆல்பின்ஜினோ. சூப்பர் பவுலிங். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் சைடு ஒன் சைடுன்னு சொல்ல மாட்டேன். ஸோ பேட்டிங் சைடு டஃப்பு தான். ஏன்னா கண்ணு தெரியல. ஸோ நம்ம பேக்கில் இந்த வீடியோ இருக்குது எனக்கே தெரியல. ஸோ மேடன் ஓவர் போட்டிருக்காரு 2 ஓவர் முடிவில் 9 ரன் 1 விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரும் ஃபேஸுக்கு ஃபேஸ் போடக்கூடிய ஓவர் 6க்கு 14 டாட் பால். சிங்கிள் ரன். ஸோ இப்போவும் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு ஸ்கோரை அடித்தா ஸோ பேட்டிங் டீமில் வேற லெவல். டாட் பால் ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ரன் 12 ரன் கிட்ட அடிக்கணும். குயிக்காக ஒன்றுங்க ஃபுல் அண்ட் ஃபேஸ். 1 அஞ்சே உட்காது. ஸோ கண்ணே தெரியாது. ஸோ 1 அஞ்சே உட்காது. போல்டுங்க. ஸோ விக்கெட். ஸோ பந்து வாரதே தெரியல. 3க்கு 12 ஸ்ட்ரைக்கில் நந்து நாட் கனெக்ஷன் அவரோட கையிலேயே. ஸோ அவருக்கும் தெரியல பவுலருக்குன்னு. டாட் பால். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் சைடு என்ன சொல்லுது அன்ஃபேராக போயிட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணு தெரியல. அந்த தரம் டாட் பால். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் எஸ்எம்எஸ் டீம். ஸோ முதல் ப்ரைஸ் அடிக்கிறாங்க. ஸோ ஒரு பாலுக்கு 12 ரன் கிட்ட அடிக்கணும். ஒரு பாலுக்கு 12. கிரேட்டுங்க. வேற லெவல் மேட்சை வந்து வின் பண்ணி ஸோ ஃபைனலில் கப் அடிக்கிறாங்க எஸ்எம்எஸ் டீம். கங்க்ராச்சுலேஷன். ஸோ பட் இருந்தாலும் ஸோ பேட்டிங் சைடு இந்த ஒரு டீமுக்கு ஹார்ட் லக் தான். பிக் ஹார்ட் லக். ஸோ கண்ணே தெரியல சுத்தமாட்டு. ஸோ நல்ல பவுலிங் போட்டாங்க. பட் இருந்தாலும் ஸோ பேட்டிங் சைடு செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஸோ கண்ணு தெரியல அவங்களுக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன் எஸ்எம்எஸ் டீம். செகண்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாபுங்க பெஸ்ட் ஃபீல்டிங் பாபுங்க வாங்க வா வா லைட் முடிஞ்சு மேன் ஆஃப் சீரிஸ்
ஜெனிஷ்